இந்த ஓஏபி வாங்குறவங்கள தவிர்த்து எங்களுக்கும் ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணினா நாங்களும் அதை வச்சு கூடோ கஞ்சியோ காய்ச்சி குடிச்சுக்கிருவோமே அப்படின்னு மனசுக்குள்ள குமுறுனதை ஒரு கேள்வியை எடுத்து கேட்டோம் பாருங்க. அதை மக்கள்கிட்டையும் கேட்டுவிட்டோம். மக்கள் மனசுல பதில மறைச்சு வச்சிருக்காங்க ஐயா. முதியோர்களுக்கெல்லாம் இந்த பென்ஷன் தொகை அதெல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப பேர் அது இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு 1000 2000 கொடுத்தா பெரிய உபகாரம். நம்மளுக்கே இப்போ 73 வயசு, எனக்கு ஒரு உதவி செய்ய எதுவும் இல்லை. அதெல்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும். வயதான காலத்துல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டத்தை போக்கலாம், அவ்வளவுதான். அவனுக்கு நீங்க 1000 ஒரே தான் நேரம் டாஸ்மாக் கொண்டு விடுமா கேட்டதா? அது எதுக்கு அந்த உரிமை? உழைச்சம்பாய் கேட்டு பிள்ளைகளை படிக்க வச்சாலே ஒரு 50 வயசு மேலே வேலைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. கேட்டீங்களா? அந்த பிள்ளைங்க கேட்டு அவனுக்கு கஞ்சி கொடுக்கும். பசங்க இருந்தும் எங்க கவனிக்கிறாங்க, பசங்க இருந்தும் கவனிக்கல. அவங்களாம் இப்போ உழைக்க சக்தி இல்லாமல் இருப்பாங்க வயதான காலத்தில். ஆகவே அவங்களுக்கும் மாதம் மாதம் ஏதோ பென்ஷன் ஸ்கீம் மாதிரி போட்டுருக்காங்க. ஏற்கனவே ஓஏபி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அது வந்து பத்தாது. அது போக மாதமாக ஏதாவது ரேஷன் மாதிரி கொடுத்தா அவங்க ஏதாவது பெண்களுக்கு கொடுக்குற மாதிரி வயதான முதியோர்களுக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும். அரசு பரிசீலனை செய்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்களுக்குன்னு தனியாக வந்து 60 வயசுக்கு மேலே அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்.